நான் லக்ஷனா நீட் எக்ஸாம் எழுதிட்டு வரேன். இங்கே சேலம் தான். நான் க்ரீன் பார்க் நாமக்கல்லில் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பயோலாம் வந்து என்சிஆர்டிலேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. செகண்ட் டைம் எழுதுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே தான் பேப்பர். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பயோலாம் வந்து அப்படியே என்சிஆர்டிலேருந்து கேட்டிருந்தாங்க, அப்படியே டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக டைம் படி ஷெட்யூல் ஆகி போச்சு கரெக்டாக. வரேன் சேலம் குகையிலேருந்து. நான் ஹரிதா பிரியதர்ஷினி. நீட் வந்து ஃபஸ்ட் அட்டம் நான் இது பண்ணுறேன். இப்போ வந்து நீட் வந்து அந்தளவுக்கு டஃப்பாலாம் இல்லை. போன இயரோட இந்த இயர் வந்து மாட்ரேட்டாக இருந்தது. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எழுதுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டஃப்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் வந்து பயாலஜி, லைக் கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டாக இருந்தது. ஃபிசிக்ஸும் ஓகே மாட்ரேட்டாக தான் இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஹரிதா பிரியதர்ஷினி. கொஷின் பரவாயில்ல, நாங்கள் கோச்சிங் போன கொஷின் நிறையா வந்துச்சு, நல்லா தான் எழுதியிருக்கோம். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, டைம் மேனேஜ் பண்ண முடியல. சண்முகப்பிரியா. என் பேர் பத்மலோகா. பயோ நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா ஓகே தான், படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், ஈஸி தான். ரிதா. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மற்றதில் மாட்ரேட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நான் நல்லா எழுதியிருக்கேன். ஜெனோ ஆண்டனி நல்லா எழுதியிருக்கேன். ஈஸியாக இல்லை, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. உமா மகேஸ்வரி. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. எழுதியிருக்கேன் ஓரளவு. கொஞ்சம் டஃப் தான், மாடரேட்டாக இருந்தது. இல்லை எல்லாமே மாடரேட்டாக தான் இருந்தது. பயாலஜி ஃபுல்லாக ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸும் மாட்ரேட்டாக இருந்துச்சு. வேறு நல்லா பண்ணியிருக்கேன். பேர் சசிகுமார். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, மற்றபடி ஈஸியாக இருந்தது. 2 சப்ஜெக்ட். ஹரியரப்பிரியன். கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா பண்ணால் கொஞ்சம் நீட்டில் அடிச்சிடலாம். நல்லா இருந்துச்சு. என் பேர் ஸ்டெபி. கெமிஸ்ட்ரியும் ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பயாலஜியில் நல்லா பண்ணியிருக்கோம், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் தெரியும் மார்க்.